மதன் பாபு சார் அவ்வளோ கோவப்படுவாரா? ரொம்ப கோவக்காரர், யாருக்குமே அது தெரியாது. என்கிட்ட ஒரு பெரிய இது என்னென்னா, நான் எங்கே போனாலும் பஸ்ஸில் தான் போவேன், பஸ்ஸில் தான் வருவேன். நான் மடிப்பாக்கத்தில் இருப்பேன். அவர் வீட்டுக்கு போகணுன்னா வேளச்சேரி வந்து வேளச்சேரியிலேருந்து திருவான்மியூர் போய் அங்கேருந்து நடந்து போகணும். 3 பஸ்ஸு மாறி போகும்போது லேட் ஆகிடும். கதிரேசன் வழக்கம் போல் நீங்கள் 1 ஹவர் லேட்டு தான் அப்படிம்பாரு. ரொம்ப கோவப்படுறவர் என்கிட்ட மட்டும் கோவப்பட மாட்டார். சரி, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரீங்க, லேட்டாக தான் இருக்கும், ஒரு தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு வரீங்க அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேலே போயிட்டு பேச ஆரம்பிப்போம். ஆதித்யாவில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணார், ஒரு 6 வருஷம் பண்ணார். 1 ஹவர் மதன் பாபுவுடன் சிரியுங்கள் அந்த நிகழ்ச்சி பேர். ஃபஸ்ட்டு ஒரு பொன்மொழி சொல்லுவார், அடுத்தாப்பில் ஒரு 3 ஜோக்கு சொல்லுவார், கடைசியாக ஒரு குட்டி கதை சொல்லுவார், இடையில பாடல்கள் வரும். இதுதான் அவருடைய இது. 6 வருஷம் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி ப்ரைம் டைமில் போணுச்சு, 8 to 9. அந்த அளவுக்கு தொடர்ந்து பண்ணது ஆதித்யாவில் அவர் தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன், வேறு யாரும் பண்ண மாதிரி தெரில. ஆனால் இதுக்காக அவர் வந்து ஜோக்ஸ் புக்கு மட்டுமே ஒரு 1000 ஜோக்ஸ் புக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். நான் குட்டி கதைகள் புக்கு, பீர்பால் கதைகள், தெனாலிராமன் கதைகள், ஜென் கதைகள், பஞ்சதந்திர கதைகள், ஈசாப் குட்டி கதைகள், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு புக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். நம்ப மாட்டீங்க, பெரிய லைப்ரரி, பெரிய லைப்ரரி. எல்லா புக்கையும் படிச்சுடுவார். அதில் செலக்ட் பண்ணி பக்கத்தை கரகரன்னு மடித்து வச்சுருவார். சார் புக்கை மடிக்காதீங்க சார், ஒரு மாதிரியாக இருக்குன்னு. எதுக்கு? இந்த நிகழ்ச்சிக்கு இந்த புஸ்தகம் முடிஞ்சதுன்னா தூக்கி போட்டு போக வேண்டியதானே, யாருக்கோ படிக்க கொடுத்துட போகிறோம் அப்படிம்பார். கிடுன்னு படிச்சுடுவார். 10 கதையை ரெடி பண்ணுவார். அதில் ஒரு கதை தான் என்கிட்ட சொல்லுவார், என்னுடைய முகபாவத்தை வச்சு அந்த கதை நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது தான் முடிவு பண்ணுறது. எனக்கு கதை கேட்குறது தான் வேலை. சாயந்தரம் 6 மணி 5 மணிக்கு போனோம்னா ஒரு 9 மணிக்கு தான் இறங்கி வருவோம். பேசிக்கிட்டே இருப்போம். அவர் வாழ்க்கையில் நிறைய பேசுனது என்கிட்ட தான். மனம் விட்டு பேசுவார். ஒரு விஷயத்தில் ஆரம்பித்தோம்னா எல்லாமே போயிடுவார். இங்கெல்லாம் நிற்க மாட்டார். மெடிசின் பேசுவார், ஜோசியம் பேசுவார், டக்குன்னு ஆன்மீகம் கடவுளை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவோம். ஜோஷி ரீதியாக வந்து அவர் சொன்னது ஏதாவது பலிச்சிருக்கா சார், நீங்கள் பார்த்துருக்கீங்களா?